ஒரேமாந்துரவா வந்திருக்க உங்கள் ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூம்ல டுடே இஸ் 100th டே நாம் வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து 2 மெசேஜ் கேட்க போறீங்க. ஒன்று நான் பேச போறேன், இன்னொன்று எங்கள் அப்பா பேச போறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கம்யூனியன் கொடுப்பாரு. ஸோ நான் சொல்றேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கட்டளையிடுவீங்க. நேற்று நைட்டு நான் ஜூம்ல இருக்கும்போது கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்தாரு. அதை ஐ வாண்ட் டு டெல். அதனால தான் இன்னைக்கு நானும் பேசி எங்கள் அப்பா கையிலையும் கொடுக்குறேன். 2 மெசேஜ் கேட்க போறீங்க. ஸோ பி ரெடி அண்ட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் வாட் காட் ஹஸ் டன் டூயிங் இன் யர் லைஃப். ஆமே. ஸோ இன்னைக்கு யாரை பத்தி பேச போறேன்னா, யெகோசபாத் யோசபாத்தின் ராஜாவை குறித்து நான் பேச போறேங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தை செய்து வார்த்தைக்குள் கடந்து செல்லப்படுவோம். நல்ல பிதாவே, உடைய வார்த்தையை ஆண்டவரே என் இருதயத்துல வைத்தக்காக ஸ்தோத்திரம், என் நாவில் என்னை வைத்தக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Let them not only that hearers of the word but doers of the word of Father. In Jesus mighty name I pray. Amen, amen, amen. Hallelujah. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41 முதல் 47 வாசிக்கிற உண்மை. ஆசாவின் குமாரன் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவானான். இப்போ யோசபாத் வந்து 4வது ராஜாவா மாறாரு. யூதாவில் 4வது ராஜாவா மாறாது. யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதா இருந்தது. He was 35 years old. 25 வருஷம் எருசலேமிலே ராஜா பண்ணினான். சில்கேயின் குமார்த்தியாக அவனுடைய தாயின் பேர் அசுபால். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவுடைய சமாதானமா இருந்தான். யோசபாத் மற்ற வர்த்தமானாலும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணினதையும் யூதாவிட ராஜாவுக்கு 4ஆமாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த லட்சியான புணர்ச்சிக்காரர்களையும் அவன் தேசத்தில் அற்றுப்போக பண்ணினான். அப்பொழுது ஏதுவும் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். ஸோ யோசபாத் வந்து தேவனை தேட மனதா இருந்தான். ஐ மீன் அவங்க தகப்பனாய் போல ஆசாவை போல தேவனை தேட மனதா இருந்தான். அவங்க தகப்படைய ஆசா வந்து 2 நாளாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற. 2 நாளாகவும் 15 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2 நாளாக 15 1 அனுப்பினேன். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஒத்தியனின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்னியமின் கோத்திரத்தின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நல்ல கவனிங்க. 2 நாளாகவும் 15:2. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடி நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். நம்மளோட விக்டரி எங்க தெரியுமா? அந்த பிரசன்ஸ்ல தான் விக்டரியே இருக்கு. யுவர் விக்டரி இட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். உங்களோட வெற்றி வந்து வேற எங்கேயுமே இல்லை. இட் இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஐம் டெல்லிங் யூ அகெயின், யுவர் விக்டரி இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இட் இஸ் நாட் இன் த மேன். மனுஷர் இடத்துல உங்கள் விக்டரி இல்லை. மனுஷனோட கூட ஐக்கியத்துல உங்கள் விக்டரி இல்லை. உங்கள் விக்டரி இட் இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ரீபா தூரபா ஷித்ரிபிலா ஹட்ரபா. நீங்கள் பாருங்களேன், கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களை வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். ஸோ இது வந்து பழைய ஏற்பாட்டில் விட்டு விடுவார். ஆனால் தேவன் வசனம் சொல்லுது, அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதலை. வி ஹாவ் டு பி இன் த ஸ்டில் இன் த அவேர்னஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம தேவனோடு கூட அவேர்னஸ்ல எப்பயுமே நம்ம இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். ஆமென். ஸோ அதனாலதான் கம்பெனிலாம் எடுக்கிறோம். அந்த கம்பெனில எடுக்கிறோம்னா இந்த
இந்த இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பானபனும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமா. இந்த அப்பத்திலும் இந்த தேவனுடைய சரீரத்திலும் தேவனுடைய ரத்தத்திலும் பானம் பண்ணும் அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம். அவர் நம்ம நிலைத்திருக்கார். அதனாலதான் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுறதுக்காக தான் இதை எடுக்கிறோமே. யோவான் 6ல சொல்லுது, அவருக்கு நினைத்திருந்தா அவரோட நிலைப்பட்டிருக்கிறோம். ஆமென். சோ 2 நாளாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் ஆஹ் 1ஆம் வசனத்துல வச்சுங்க. அவன் தன் ஸ்தானத்தில் குமராகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களை எல்லாம் இராணுவத்தையும் யூதாவின் தேசத்தில் தன் தகப்பனை ஆசாவை பிடித்து எப்ராஹிமின் பட்டணங்களில் தானியங்களை வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். நல்ல கவனிங்க. கர்த்தர் யோசப்போடு இருந்தார். அவன் பால்காலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்கள் நடந்த வழிகளில் நடந்து, தன் தகப்பன் ஆகிய தாவீது முன்னாட்கள் நடந்த வழி நடந்து, தங்கள் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்தான். இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடாமல் தேவனுடைய கற்பனையின்படி நடந்தான். ஆமென். சோ தேவனுடைய கற்பனைப்படி நடக்கும்போது அவன் ராஜ்ய பாரத்தை தேவன் ஸ்ட்ராங்கா மாத்துறாரு. நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜபாரத்தை திடப்படுத்தினார். 2 நாளாகவும் 17:5 வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஆமென். யூதா கோத்திர எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். ராஜாவுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. கர்த்தருடைய வழிகளை அவன் இருதயம் உற்சாகம் கொண்டு வந்து அவன் மேடைகளில் விக்கிரத்தை தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். விக்கிர தோப்புலாம் விட்டு அகற்ற ஆரம்பிச்சிட்டான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களை உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் பிரபுக்களாகிய பென்யமீனையும் உபதியாவையும் சகரியாவும் மிகாவையும் தேர்ந்தெடுத்தான். சோ இது எல்லாத்தையும் அவன் ஏத்துட்டு 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களிலே எல்லாம் தரித்து ஜனங்களை போதித்தான். ஒரு ராஜா வந்து எல்லா தீர்க்கதரிசிகளையும் வைத்து போதிக்க ஆரம்பிச்சான் பாருங்களேன். சோ போதித்து ஆரம்பிச்ச போது அவங்க தேவனை தேட மனதா இருந்தாங்க. தேவன் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அவங்க ராஜ்ய பாரத்தை தேவனை எல்லாத்தையும் அவர் திடப்படுத்தினார். உம் ஒன்னு 2 நாளாம் 17:12 வாசிக்கணும் பாருங்க. இப்படி யோசபாத் வர வர பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களை கட்டினான். தேவனை தேடும் பொழுது, பாகாலை தேடாமல் தேவனை தேடும் பொழுது பாருங்களேன், இப்படியே யோசபாத் வர வர பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இஸ் பிகம் வெரி வெரி ப்ராஸ்பரஸ் மேன். 18ஆம் வசனம் பாருங்களேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட் எனக்கு நான் சொல்ல விரும்பினது. ஆமென். யோசபாத் மிகவும் ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடைய சம்பந்தம் கலந்து. இதுதான் பிரச்சனையே. நம்ம பிரசன்ஸ்ல இருக்கோம். தேவன் நம்மளை பெரியவராக்குறார். ஆனா பணம் காசு நிறைய வந்த பிறகு யாரு கூட ஐக்கியம் வைக்கிறதா மிகப்பெரிய மேட்ரு. ஆகாபோட போய் ஐக்கியம் வச்சிருக்கான். ஆகாபோட ஐக்கியம் வச்சிருக்கான். கரப்ட் கம்பெனி, பேடு கம்பெனி வந்து நம்மளை ரொம்ப கரப்ட் பண்ணிரும். பேடு கரப்ட் கம்பெனி வந்து நம்மளை மிச்சமா கலப்பணும். பாருங்களேன், சில வருஷம் 2ஆம் வசனம் பாருங்க. சில வருஷம் சென்ற பின்னர் சமாரியிலே ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனோடு இந்த ஜனத்துக்கு அநேக மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்துடைய ராமாவுக்கு வரும்படி அவனை ஏவினான். இங்க பாருங்க, கரெக்ட் கம்பெனி இருக்கும் போது சில தவறான இடத்துக்கு நம்மளும் சென்று போக செல்ல நேரிடும். என்ன ஆச்சுன்னா, சம்பந்தம் பண்ணிட்டான். என்னன்னா தன்னுடைய சொந்த அந்த பையனை கொண்டுட்டு போய் அதலியாவுக்கு வந்து பொண்ணு கொடுத்துட்டான். யாரு? யோசபாத்து. சம்பந்தம் யாரு கூட சம்பந்தம் பண்றோம், யாரு கூட பழகுறோம், யாரு கூட கம்பெனி வைக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க பணக்காரா இருக்கோம், அவங்களும் பணக்காரா இருக்காங்க, சேர்ந்தோம்னா 2 பேர் லூசு. கர்த்தரை தேடுகிற ஆட்கள் கூட சம்பந்தம் வைக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற ஆட்கள் கூட பழக வேண்டும். கர்த்தரை தேடுகிற ஆட்கள் கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். சோ இவளுக்கு விரோதமா வந்து ராஜ்யா வந்துச்சு. அப்போ வந்து 2 நாளாமும்
18-16 வாசிக்கிறேன். பின்பு யோசபா நாம் விசாரித்து அறிகிறது இவர்களே கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இல்லையா என்று கேட்டான். ஸோ இவங்கலாம் கேட்கும்போது ஒரு 400 அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா ஒரு 400 தீர்க்கதரிசி வந்து சொல்றாங்க, நீங்க போங்க, நீங்க சண்டையில ஜெயிச்சுருவீங்கன்றாரு. அதுக்கு யோசபாத் சொல்றாரு, இங்க வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரா இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு இங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு. மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. ஆனா மிகாயா எப்பொழுதுமே யாருக்கு? ஆகாபுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லி வந்துட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு தெரியும் கர்த்தர தேடினா மட்டும் தான் தீர்க்கதரிசனம் பலிக்கும்னு. ஆனா இந்த இடத்துல வரும்பொழுது அவன் வந்து யோசபாத் கூட இருக்கனால இந்த இந்த காரியம் ஜெயமாய் மாறும்னு சொல்றான். நல்லா பாருங்களேன். அம் 2 நாளாகமம் 18:12 மீகாவை அழைக்கப் போன ஆள் அவனோடே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை ஏகாவாய் ராஜா அவனுக்கு நன்மையாயிருந்து, உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் ஒருவர் கூட இருக்கும்படிக்கு நன்மையானதை சொல்லுங்கள் என்றான். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவன் கொண்டு சொல்கிறேன் என்றான். என் தேவன் சொல்லுகிறதே ஒரு நெறைய தீர்க்கதரிசி இருக்காங்க. ஆனா, சில தீர்க்கதரிசி தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பேசுறவரா இருப்பாங்க. பி கனெக்ட் வித் தோஸ் ப்ராஃபிட்ஸ். அ பி கனெக்டட் வித் தோஸ் ப்ராஃபிட்ஸ். இல்லன்னா, எனக்கு அந்த மாரி கனெக்ட் ஆக முடியலன்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் இந்த வேதத்துல இருக்கு. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் இந்த வேதத்துல இருக்கிறது. அத புடிச்சுக்கோங்க. சங்கீதம் 119, 103 சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் மதுரமா இருக்கும். ஆமென். 1 பேதுரு 2:3 சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்ன்றாரு. 1 பேதுரு 2:3. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு இருக்கிறது. சங்கீதம் 119 72 அ அநேகமாயிரம் பொன் வெள்ளிய பார்க்கலாம். நீ விளம்பின வேதமே நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளிய பார்க்கலாம். நீ விளம்பின இந்த வேதமே நலம். ஆமென். நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சை ஜீவ வழி. சில பேர் நான் வந்து கரெக்ட் பண்ணா கஷ்டப்படுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சை ஜீவ வழி. போதக சிட்சை ஜீவ வழி. இந்த வேதம் தான் வெளிச்சமா இருக்கிறது. அதிக உறுதியான நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்களேன், இத ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன். கர்த்தர் மீகாவே தேவன் சொல்வதை எல்லாம் சொல்வேன் என்று கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். மீகாயா வந்து சொல்றாரு, நான் என் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் சொல்வேன்றாரு. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாவே நீங்கள் கீலேயாத்திலுள்ள ராமாவில் உள்ள யுத்தம் பண்ண போகலாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றான். ராஜா மறுபடியும் கேட்கிறான். ஆகாப் ராஜா ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தினால் உண்மை அல்லவா வேறு ஒன்று என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை எத்தனை பண்ணுங்க உன்னை ஆணையிடுவேன் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மெய்ப்பினுள்ள ஆடுகளைப் போல மலைகளே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தை திரும்ப கடவன் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, என்னை குறித்து நன்மையானது அல்ல, தீமையானவைகளே தீர்க்கதரிசி சொல்கிறான் என்று உம்மோடே சொல்லவில்லையா என்றான். சோ மீகாயா அதுக்கப்புறம் இவன் நல்லதே சொல்லல. யாரு? மீகாயா. ராஜ்யத்த நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நான் காக்கிறேன்றாரு மிகாயா. ஏன்னா இவன் பாகால கும்புறனாலதான். யாரோட கம்பெனி வச்சிருக்கேன் முக்கியம். எந்த தீர்க்கதரிசியோட கூட நம்ம உறவு வைத்திருக்கோம் ரொம்ப முக்கியம். இல்ல எனக்கு தீர்க்கதரிசியை தேட முடியலன்னா, தேவனுடைய வார்த்தையை பேசுற தீர்க்கதரிசியை கூட நெல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுற ஆட்கள் கூட நெல்லுங்கள். ஆஹ் அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் நம்மளுக்கு இருக்கிறது. வேதமே வெளிச்சமா இருக்கிறது. போதக சிக்ஷை ஜீவ வழி. ஹalleluya, ஹalleluya. அந்த மிகாயாவை கூப்பிட்டு ஜெயில போட்டு அடைச்சு வச்சு அவன சித்திரவதை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வசனத்தை பாருங்களேன், இவங்க எல்லாம் போருக்கு போறாங்க. அப்போ யோசபாத் எப்படி தப்பிக்கிற மட்டும் சொல்லி
ஒன்று நாளாகமம் 18:22. அதனால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசியின் வாயிலே கட்டளையிட்டார். இந்த 400 தீர்க்க தரிசனங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்கள வாழ்க்கையில பொய்யின் ஆவியை கட்டளையிட்டாராம். சில பேர் பொய்யின் ஆவியோட சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கூட அவங்களோட கூட ஃபெமிலியர் ஸ்பிரிட். கென்னத் கோப்லாண்ட் வந்து கென்னத் கோப்லாண்ட்னா கென்னத் ஹேகனா? அ ஃபெமிலியர் ஸ்பிரிட், ப்ராஃபட்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் சம்வாட் EWK சம்திங் ஒரு கென்னத் ஹேகன் கென்னத் ஹேகன் நெனைக்கிறேன். ஒரு புக்ல படிங்க. டிசென்ட்மென்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ன்னு ஒரு புக்ல படிக்கும்போது சொல்றாரு. சில தீர்க்கதரிசிகள்லாம் வந்து தே ஆர் பை ஃபெமிலியர் ஸ்பிரிட்ன்றாரு. இட்ஸ் பை ஃபெமிலியர் ஸ்பிரிட். ஆனா கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த பாருங்களேன் 2 நாளாகமம் 18:22 ஆனதெல்லாம் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசியின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உன்னை குறித்து தீமையானதையே சொன்னார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்றாரு? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தையிலே இருக்கிறது. ஆமென். ஆதலால் அவன் போய் அந்த சண்டைக்கு போறாங்க. இவன் வந்து அந்த ஆகாபு ராஜா வந்து சாதாரண ஆளை போல வேடமிட்டு உள்ள போறான். அந்த ரதத்துல போகும்போது 31 வசனம் பாத்தீங்க. ஆதலால் ரதங்களில் தலைவர் யோசபாத்து காணுகையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாயிருந்தார். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். யாருக்கு? யோசபாத்துக்கு அனுசாரியா இருந்தார். இந்த பாருங்களேன், பேட் கம்பெனிக்குள்ள போனனால உயிருக்கே ஆபத்தாயிருச்சு. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். பாருங்களேன், அடுத்தவன் இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல. ரதங்களை தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். அப்படியே கடைசி வசனம் வாசினா, அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலின் ராஜா அசீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்தான். சூரியன் அஸ்தமித்த போது இறந்து போனான். பாத்தீங்களா? ஆனா ஒரு மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொன்னத கேட்காம போய் கேட்டிருந்தானா, அவன் ஒழுங்கா கனம் பண்ணியிருந்தானா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிய 400 தீர்க்கதரிசி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து பொய்யின் ஆவிய கட்டளையிட்டாரு. ஆனா மிகாயா ஒருத்தர் மட்டும்தான் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்து உண்மைகளையே பேசிட்டு இருந்தான். சோ பாகாலை கும்பிடாமல் அவங்களோட ராஜா, அவன் தகப்பனாகிய கடவுளாக ஆசாவின் கடவுளாகிய யாவை அவங்க கும்பிட்டார்கள். யாவையை தொழுது கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாய் மாற்றினார். அத 19 அதிகாரத்தை யூதாவின் ராஜாகிய யோசபாத் எருசலேமுள்ளே தன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பினான். ஆமென். சோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பாருங்களேன், யோசபாத்தோட நல்ல ராஜா தான் இஸ்ரவேல் மேல. 35 வயசுல எடுத்து ராஜாவாரான். 25 வருஷம் நல்ல ராஜாவா தான் இருக்கான். ஆனா எல்லா தோப்பு விக்கிரகாரங்களையும் புணர்ச்சிக்காரங்களையும் எல்லாத்தையும் அடிச்சு தேவனுக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறான். ஆனா பேட் கம்பெனினால உயிரே போறதுக்கு வந்து இது இருந்துச்சு. ஆனா தேவனை கூப்பிட்டனால தப்பிச்சான். பேட் கம்பெனிஸ் ஆர் உங்க வாழ்க்கையில மரணத்துக்கு எதுவா இழுத்து கொண்டு நான் இன்னைக்கு காலைல வந்து உங்களை பயப்படுத்துறதுக்காண்டி சொல்ல. ஆனா தேவனோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்க காக்கப்படுங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீங்க தேவனோடு கூட இருக்கிற உறவுல நீங்க இருக்கும் பொழுது, அன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நீங்க தேவனோடு கூட இருக்கிற உறவுல இருக்கும்போது நீங்க வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வீங்க.
ஆமென். கடைசியா பாருங்களேன், 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும், அம்மோன் புத்திரரும், அவரோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமான ஏராள ஜனங்கள் இந்த கடலுக்கு அக்கறையிலே சீரியாவிலிருந்து இதோ அவர்களுக்கு எங்கே எங்கேதியாக அசோனில் மாத்திரம் இருக்கிறார்கள் என்று அறிவித்தான். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிலே உபவாசத்தை கூறி அறிவித்தான். யூதாவில ஃபுல்லா உபவாசம் அறிவிச்சுட்டான். ஆஹ் அப்புறம் சொல்றான் 2 நாளாம் 20:20 அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோனியாவில வனாந்தரத்துல போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசபாத் நின்று யூதாவை எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆமென். நீ எழுந்து சொல்றாங்க. அந்த இவர்களுக்குள்ள அந்த நல்ல ஆலயத்துல இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆலயத்தை வெளியே நின்று ஜோம் பண்றாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற ஒருத்தர் எழுந்து சொல்றான், இந்த நேரத்துல வந்து கர்த்தர் உங்களிடத்துல ஒப்பு கொடுப்பார். ஆமே, கர்த்தர் இந்த ஜனங்களை உங்களிடத்துல ஒப்பு கொடுப்பார் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். 2 நாளாமும் 20ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீமான் தூரபா ஷிட் பிலா ஹடர்பா தூரா குலவும் 2 நாளாம் 20:14 அப்பொழுது சபையின் நடுவில் மத்தியானின் குமாரனாகிய எலியின் மகனான பெனியாவனுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசுவேல் என்னும் ஆசாப்பின் புத்திர ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியில் இறங்கினது போது அவன் சொன்னது, சகல யூதாவின் கோத்திரத்துல எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும், நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். இந்த யுத்தம் உங்களது அல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க பார்க்கிற யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. நீங்கள் பார்க்கிற யுத்தம் உங்களுடைய அல்ல, அது தேவனுடையது. 17ஆம் வசனம், இந்த யுத்தத்துக்கு பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்கள், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும், நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் என்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்க. நான் சொன்னேன்ல, உங்களோட விக்டரி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யுவர் விக்டரி இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யுவர் விக்டரி இஸ் நாட் வித் டைடு வித் எனி மென். Your victory is in the presence of God. Hallelujah, hallelujah. இந்த யுத்தம் பண்ணுங்க நீங்கள் அல்லவா, யூதா மனுஷர், எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவருக்கு எதிராய் புறப்பட்டு கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். நாளைக்கு அவர் எதிராய் புறப்பட்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். 20ஆம் வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கானாவிலே வனாந்தரத்தில் போக புறப்பட்டார்கள். புறப்படையில் யோசபா நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தரையே நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை, தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிற தீர்க்கதரிசியை நம்புங்கள். சாதாரண தீர்க்கதரிசியெல்லாம் நம்பாதீங்க, தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிற தீர்க்கதரிசனைகளை நம்புங்கள். தேவனும் அவர் வார்த்தை ஒன்றா இருக்குது. தீர்க்கதரிசி நம்புளும், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 21, பின்பு அவர் ஜனங்களை ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் பண்ண மகத்துவனும் துதிக்கும் ஆயுதம் அணிந்தவர்களும் முன்னாக நடந்து போனாலும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாருங்களேன், பிரச்சனையில போய் ஒரு சண்டைக்கு போறாங்க, பாடகரை போய் நிப்பாட்டுறாங்க. உங்கள் பிரச்சனை இல்ல, உங்கள் துதிகள் நீங்கள் உயர்த்தும் பொழுது, நீங்க துதிகள் நீங்களை வந்து பிரஸ்திப்படுத்த, தேவனை துதிக்கிற துதி உங்கள் நாவில் இருக்கும் போது, நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சொல்லி, உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட போரா நடந்திருந்தா சொல்லி, எல்லாவற்றையும் தேவன் அவமாக்குவார். பாருங்களேன், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவந்த அம்மோன் புத்திரனையும் மோவாபையும் சேயீர் மலை தேசம் ஒருவர் விரோதமாய் ஒருவர் தங்கள் எழும்பினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவரோட வெட்டுண்டு விழுந்தார்கள், ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். He made a big confusion. ஆமா, இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுடைய victory is in the presence of God.
நான் இன்னைக்கு டைட்டில் இந்த கிங் ஹூ ரெஸ்டோர்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். மறுபடியும் ஒரே வசனத்தை மட்டும் காமிச்சு முடிச்சிடறேன். இந்த சங்கீதம் 119 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையான, என் வாய்கள் அவை தேனிலும் மதுரமா இருக்கும். யோசபாத் ராஜா தேவனை தேடும் போல தேவனுக்கு அவர் அந்த நியாயப்பிரமாணங்களுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியம் கொடுத்தான். 1 பேதுரு 2:3 சொல்லி நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த ஞானப்பாலின் மேல் களங்கமில்லாத ஞானப்பின் வாஞ்சையா இருங்கன்றாரு. இந்த வார்த்தையின் மேல வாஞ்சையா இருங்கள். இந்த வார்த்தை தான் உங்களை பாதகம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வசனம் உன் கால்களுக்கு தீ, உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 119 105 சொல்லுவாங்க, கர்த்தருடைய வசனம் உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீத நீதிமொழிகள் 6:21 கட்டளையே விலகு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒன்றும் தியானிக்கார்கள். பாருங்களேன், சில 400 தீர்க்கதரிசிகள் பொய்யின் ஆவியை உடையவர்களா இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மிகாயா என்ற தீர்க்கதரிசி மட்டும்தான் வந்து யோசபாத் இஸ்ரவேல் யோசபாத்துக்கும் யோசபாத் சொல்றான், இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இந்த 400 தீர்க்கதரிசி விட்டுருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாருன்னு போய் பார்க்கறான். கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள். யார் வார்த்தை எடுத்து பேசுறாங்களோ அவர்களோட ஒட்டி கொள்ளுங்க. யார் வார்த்தை எடுத்து பேசுறாங்களோ அவர்களை கவனிங்க. வார்த்தைக்கு முதலாடம் கொடுங்க. நான் சொல்றேன், நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தேவன் கட்டுறார். யுவர் விக்டரி இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யுவர் விக்டரி இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். நான் நெக்ஸ்ட் 2வது மெசேஜுக்கு எங்க அப்பா அழைக்கிறேன். யூ வில் லீட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 100வது நாள் ஜூம் மீட்டிங். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்கிறார். அதாவது ஒரு வாஞ்சை வந்து அந்த மனோ வாஞ்சையாய் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், இந்த பெரேயா பட்டணத்தார் வந்து அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினதோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசனோக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். தினந்தோறும் ஏறக்குறைய 100 நாள் நீங்க தினந்தோறும் வந்திருக்கீங்க. நிச்சயமா நீங்க நற்குணசாலிகள். ஆமேன். நீங்க நற்குணசாலிகளா இருப்பீங்க. இந்த வாஞ்சை எப்படி வருதுன்னா, அது மனதுல தீர்மானிக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாருக்குமே இந்த வாஞ்சை இருக்குது. இந்த வாஞ்சை தேவன் மேல ஒரு காதல், அன்பு. இது இந்த வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா அப்படின்னு பெக்மஸ் பாடுறது, இது உன்னத பாட்டுல இருக்கு. உன்னத பாட்டுல திரளான 8:7 திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தால் அது முற்றிலும் அசைக்கை பண்ணப்படும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, பெருவெள்ளம் காதலை அணைக்காது, ஆறுகள் அதை அடித்து கொண்டு போகாது, காதலுக்கு கைமாறாக ஒருவன் தனது எல்லா செல்வங்களை கொடுத்தாலும் அது முற்றிலும் அவமதிக்கப்படும். மனோ வாஞ்சை நம்ம பானகன் ஆன உடனேயே, மறுபிறப்பு அடைந்த உடனேயே, இயேசு ஆண்டவர் ரட்சகரமாக ஏற்றுக்கொண்ட உடனே இந்த அக்கினி நமக்குள்ள இருக்குது. நம்ம ஆவியில அக்கினி உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவருடைய ஆவி உங்களுடைய ஆவியிலும் என்னுடைய ஆவியிலும் இருக்கிறார்.
ஆனா நிறைய நேரத்துல மனோ வாஞ்சை இல்லாததுனால அந்த இடம் மனதுல குப்பை மாறி போயிடுச்சு. ஆனா அதிகாலையில் என்னை தேடுகள் கண்டடைவார்கள். 100 நாளா நம்ம இந்த மீட்டிங்ல வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை திரும்பி படிக்கிறோம், தியானிக்கிறோம், பிரசங்களை கேட்கிறோம், தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில செய்யறாரு. தினந்தோறும் மனவாஞ்சையா. மனவாஞ்சை எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலயே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கல்யாணம் பண்ணி மதுரைக்கு வந்த பிறகு பசுமலையில அந்த லவ் டிவைன்ல ஒரு 4-5 இயேசு நடிப்பா இருப்பாங்க. சிலுவைக்கு நடிக்கிற இயேசு வேற, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இயேசுவா நடிக்கிறவங்களும் உபவாசம் பண்ணிட்டு வரணும்னுலாம் சொல்லுவாங்களாம். அதை இயேசு அப்படியே நடந்து போற மாதிரி ஒரு சீன் வந்தது. நான் அழுதுட்டேன். நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் இயேசு இல்லைதான். ஆனா வாஞ்ச இயேசு இப்படி இருப்பார், இதை விட அழகா இருப்பார். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் வந்து நான் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு சொல்லி ஒரு வியாழக்கிழமை தோறும் ப்ரேயர் எங்கள் வீட்டில். அப்போ அந்த பேசுகிறேன், நானும் என் ப்ரீச்சிங் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர், 4 பேரோ 5 பேரோ போய் இந்த மாப்பிள்ளை விநாயகர் தேட்டரில் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போட்டுருந்தாங்க. நான் பார்த்தேன். என் ஒய்ஃப்லாம் சொல்லாமல் தான் போய் பார்த்து வந்தேன். ஏன்னா அவள் பிறந்ததுலேருந்து சினிமா தேட்டர் போனதில்லை. பார்த்து வந்தேன். அப்போ சிலுவையில் இயேசு அடிக்கிற காட்சியை நான் பார்த்த பிறகு ஆண்டவர் எனக்கு ஆவியான சொன்னார், இதை காட்டிலும் இயேசு அதிகமாக தான் கஷ்டப்பட்டார் அப்படின்னு. மனுஷன் கூட அவளை காமிக்கல. எனக்காக இவ்வளவும் கஷ்டப்பட்டார். இந்த இயேசு, இந்த அன்பு சிநேகம் நமக்குள்ள இருக்கு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கு. அதனாலதான் அந்த சங்கீதம் 84:2 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையாயும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் என் ஜீவனாலெல்லாம் கம்பீர சத்தமிடுகிறது. அப்பப்போ பாட்டு பாடணும். வெறும் பாத்ரூம் சிங்கரா இருந்தாலும் பரவாயில்ல. எப்பெல்லாம் பாட்டு பாடுறோமோ அப்பெல்லாம் ஜெயிக்கிறோம். இந்த வாஞ்சை தேவன் சொல்றாரு பாருங்க, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது சொல்றாரு. சங்கீதம் 24:7 சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். இந்த வசனங்களை கூட இந்த ஒன் வேர்ட் மினிஸ்ட்ரியில டெஸ்ட் மினிஸ்ட்ரியில நான் போட்டிருக்கிறேன். இந்த வசனங்களை திரும்ப நீங்க வாசிங்க. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என்னன்னா ஆலயம்னா இப்போ சர்ச்சுக்கு போகிறத பற்றி சொல்கிறதில்ல. இப்போ புதிய ஏற்பாடில் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஒரு ஆலயத்தில் போன உடனே செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறோம். அந்த மாதிரி எல்லாம் நாம் நம்ம ரூமில் நம்ம வீட்டில் ஒரு ப்ரேயர் ரூமு அப்படிலாம் தனியாக நம்ம உட்காந்து வேதத்தை கையில் எடுத்து வாசித்து அப்படி இருக்கணுங்கிறது ஒரு ராஜா சொல்றார். சங்கீதக்காரனா தாவீது தான் அந்த சொல்றார். ஒரு ராஜாவுக்கு இவ்வளவு வாஞ்சை இருந்திருக்குது பாருங்க. அவன் தான் ராஜா. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசுவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் யாவரும் ராஜாக்களும் ஆசாரிகளும் இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல அதிகாலையின் சிறகுகளை எடுத்து நான் பறந்து சென்றாலும், கடல்களின் எல்லைகளுக்கு அப்பால் போய் தங்கினாலும், அங்கேயும் உமது கரம் எனக்கு வழிகாட்டும். உமது வலது கரம் என்னை இறுகி பிடித்து கொள்ளும். இப்ப இது இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு 22ஆம் வருஷத்துல எழுதினது. இந்த அதிகாலையின் சிறகுகள், அதிகாலையின் செட்டைகள்னு நம்ம பழைய டிரான்ஸ்லேஷன்ல வாசிப்போம். சிறகுகளை எடுத்துக்கொண்டு இப்போ
சில இடத்துல போர்ட்டல்ஸ் அப்படி சொல்றாங்க. ஒரு கடல் பக்கத்துல நின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த மகத்துவத்த பார்க்கும் பொழுது, இந்த கடல உருவாக்குன தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறப்ப, நீங்க அந்த போர்ட்டல் ஆஃப் ஹெவனுக்குள்ளேயே போயிடுறீங்க அப்படின்றாங்க. அதே மாரி உயர்ந்த மலையில போய் பண்ணாலும் அந்த மாரி அப்படின்றாங்க. அப்புறம் வீட்டிலேயே தொடர்ந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த இடத்துல தேவதூதர்லாம் வந்து அங்கருந்து நம்ம பரலோகத்துக்கு போற ஒரு எ ஒரு வேற ஒரு ரெலம்ல நுழைஞ்சிருவோம். அதான் போர்ட்டல்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்றாங்க. அங்கேயும் உமது கரம் என்னை வழிகாட்டும். பாருங்க, அதிகாலையின் செட்டை. அதிகாலையின் செட்டென்ற நல்லா விளங்கும். அதிகாலையின் சிறகுகளை எடுத்து நான் பறந்து என்றாலும், கடல்களின் எல்லைக்கு அப்பால் போய் தங்கினாலும், அங்கேயும் உமது கரம் எனக்கு வழிகாட்டும். உமது வலது கரம் என்னை இறுகி பிடித்துக் கொள்ள பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்னு சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 8, 17, 18 நான் வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவர் எப்பொழுதுமே நீங்கள் என்னை நேசிக்க, நான் தான் உங்களை நேசிச்சேன். நீங்கள் என்னை தேடவில்லை, நான் தான் உங்களை தேடி வந்தேன்லாம் யோவான் 15, 16 ஆண்டவர் சொல்றார். அவர் தான் நம்ம தேடி வந்தார். ஆனா நாம தேடும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார்ன்றதை கண்டுபிடிச்சுக்கலாம். அதுதான் இங்க காரியம். அவர் ஏற்கனவே சரைவிடுது. எப்படின்னா, சில நேரத்தில் கெஸ்ட் வீட்டுக்குள்ள வரும்போது வந்திருப்பாங்க, ரிசப்ஷன் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. நாம் அப்போ தான் வருவோம். வாங்க வாங்க, அவங்க ஏற்கனவே தான் வந்திருக்கிறாங்க. வாங்க வாங்கன்னு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நாம தேடும் பொழுது அவர் ஏற்கனவே நம்மோடு இருக்கிறார் என்பதை கண்டடைவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அப்புறம் அந்த 18ஆம் வசனம், நீதிமொழி 8:17 வாசிச்சேன். 8:18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்துல உண்டு. பாருங்க, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்துல உண்டு. நிலையான பொருள், ஐஸ்வர்யம் இருக்குது, கனம் இருக்குது, நிலையான பொருள் இருக்குது, நீதியும் என்னிடத்துல உண்டு. இதை குறித்து நிறைய நான் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இப்போ நேரம் கருதி இந்த வசனங்களை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து படிங்க. நம்ம மனதை திருப்புறது தேவனுடைய இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த வாஞ்சைகளுக்கு அந்த பெரையா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சாங்க. இப்போ 100 நாள் நம்ம தியானிச்சிருக்கோம். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் வந்து போன நூற்றாண்டுலலாம் ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆகுது, ஒரு காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா 2 வாரம் ரிவைவல் மீட்டிங் வைப்பாங்களாம் காலேஜில். அதனால தான் அமெரிக்காவும் அவ்வளோ டெவலப் ஆகி அவ்வளோ அறிஞர்லாம் வந்தாங்க. அப்புறம் அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போவுமே இப்போ 100 நாள் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஃபியூச்சருக்கான எல்லா காரியத்தையும் அதிகாலை தேடும் பொழுது ஐஸ்வர்யம் இருக்கும், நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீங்க, நிலையான பொருள் இருக்கும், நீதி உங்களிடத்துல இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. இதில் இன்னொரு வார்த்தை சொல்ல, யோவான் 15:4-5 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அபைடு அப்படின்னா என்னில் நிலைத்திருங்கள்னா என்னன்னு அர்த்தம்னா, எப்போ பேசினாலும் இயேசுவை தவிர வேறு எதுவுமே பேசுறது இல்லை. யாராவது ஒரு அரை மணி நேரம் பேசுனோம்னா அதில் பைபிள் வசனம் இருக்கணும், இல்லைன்னா இயேசு பேர் இருக்கணும். அதுதான் அபைடிங் இன் காட், அபைடிங் இன் ஜீசஸ். வெரி சிம்பிளாக சொல்கிறேன். எழுந்திரிச்சா உக்காந்தா இயேசு தான், கிச்சனில் போய் சமைச்சா இயேசு தான், ஆஃபீஸில் போய் உக்காந்தா இயேசு தான். இந்த சிந்தையாக இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடத்துவீங்க, எக்ஸலண்ட்டாக காரியங்களை செய்வீங்க. சமைச்சாலும் எக்ஸலண்ட்டாக செய்வீங்க,
ஆஃபீஸில் போய் உட்காந்தாலும் எக்ஸலண்ட்டாக வேலை செய்வீங்க. நம்மளை அப்படி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் இந்த எக்ஸலண்ட் எப்போ குறையுதுன்னா, அவருடைய சிந்தையை விட்டு வெளியே போகும் பொழுது, என்னத்த கிச்சனில் போய் வேலை செய்கிறது, என்னத்த ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறது, எவன் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான், உன்னைய யாருமே உலகத்தில் பூமியில் வாழ்கிற நாள் வரலும் ஒருத்தனும் உன்னை விளங்கிக்க மாட்டான். நல்லா விளங்கிக்க. இயேசு ஒருத்தர் தான் உன்னை அறிந்திருக்கிறார். உன்னுடைய லெவல் எப்படிங்கிறத அவர் தான் அறிஞ்சிருக்கிறார். அவரில் நிலைத்திருக்கும் பொழுது எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நீங்கள் சமாதானமுடையவர்களாக இருப்பீங்க. அதனால தான் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. 1:16-11 கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். கர்த்தரை மாத்திரம் நம்ம நாடுறதில்ல, அவருடைய வல்லமையை நாடுறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரிலே மகிழ்ந்து சந்தோஷமா இருப்பார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை பார்த்தவன கலிகூர்ந்து ஆடி பாடுகிற ஒரு தேவனை நாம கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமை, நம்ம கும்பிடுற கடவுள் ஞானம் உள்ளவர் மாத்திரம் இல்லை, வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர் என்றும் நாம செப்பனியா 3:17 சொல்லியிருக்கோம். அதை நம்ம விளங்கணும். நித்தமும் தேடும் பொழுது நித்தமும் வெற்றி, நித்தமும் தேடும் பொழுது நித்தமும் வெற்றி. அதனால தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நிச்சயமா நான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். இப்போ நம்ம திருவிருந்து வேலைக்கு நேராக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. திருவிருந்து வேலைக்கு வரும் பொழுதே இயேசு ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறதுன்னு சொல்லி மத்தேயு 26:26 சொல்றாரு. 26-29 அந்த திருவிருந்து சொல்லும்போது சொல்றாரு. அதே வார்த்தைகளை 1 கொரிந்தியர் 11 ஆண்டவர் அதை சொல்றார். பவுல் எழுதுறாரு, அதே அப்படியே எழுதுறார். இயேசு பூமியில இருந்தப்போ அதே பவுலுக்கு என்ன வயசோ, இயேசு ஆண்டவருக்கு என்ன வயசோ, பவுலுக்கும் அதே வயசு தான். ஆனா இயேசு பரமேறின பிறகு அதுக்கப்புறம் தான் பவுல் ரட்சிக்கப்படுறார் அப்படி சொல்லுவாங்க. அதான் ஹிஸ்டாரிக்கலாக. ஆனா எப்படி பவுல் இது எழுதினார்னா, மத்தேயுக்கு என்ன ஆவியானவர் சொன்னாரோ அதே பவுலுக்கும் தேவன் சொன்னார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 11:23-32 வரலும் ஜெனரலாக நம்ம வாசிப்போம். இப்போ இந்த சரீரம் பிக்கப்படும் பொழுது அது தேவனுடைய சரீரமா இருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். உங்க குடும்பம் முழுவதிலும் தெய்வீக சுகம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் திருவிருந்து எடுக்கும் பொழுது இட்ஸ் எ நியூ ஸ்டார்ட், இட்ஸ் எ நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் பழசுலாம் கல்யாணம் பண்றப்ப கம்யூனியன் கொடுப்பாங்க. ஒரு கடை தொடக்கணும், பிஸ்னஸ் தொடக்கணும், அந்த இடத்துல கம்யூனியன் கொடுப்பாங்க. இப்படி நிறைய காரியங்களுக்கு. ஆகையினால இது தேவ பிரசன்னமா இருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டானுடைய இரத்தத்தின் கீழே நாம வந்திருக்கிறோம். இதை என்னை நினைவு கூறும்படி செய்யலாம். டூ அஸ் சாப்டர்ஸ், அடிக்கடி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையினால இந்த திருவிருந்து வேலை மிக முக்கியமானதா இருக்கிறது. இயேசு சிலுவையில நமக்காக செய்து முடித்த காரியங்கள், நம்முடைய பாவம், மரணம், நம்முடைய பாவம், சாபம், மரணம், வியாதி, தரித்திரம்
இவைகளுக்கு பதிலாக இயேசு ஆண்டவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்தது பாவத்திற்கு பதிலாக நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் மாற்றியிருக்கிறார். வியாதிக்கு பதிலாக தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்கிறார். மரணத்துக்கு பதிலாக அவர் சாவாமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை என்றென்றும் வாழக்கூடிய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். தரித்திரத்துக்கு பதிலாக செழிப்பு, ஒரு தெய்வீக செழிப்பு வாழ்வின் எல்லா பகுதியிலும் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். நான் தனிமைக்கு பதிலாக என்றென்றைக்கு நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால கையில் உள்ள அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் யாவரும் உட்கொள்வோம். இயேசு ஆண்டவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்டான். ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறார். பிக்கப்பட்ட சரீரத்துக்காக நமக்கு சோத்திரம். அவள் போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி சொல்லுவோம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே மாம்சமாய் அவருக்குள், அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். We are born of his bone, flesh of his flesh. நம்ம சரீரம் இயேசு ஆண்டவருடைய சரீரமா இருக்கு. நமக்குள்ள ஓடுகிற ரத்தம் இயேசு ஆண்டவருடைய ரத்தமா இருக்கு. இந்த இரத்தத்தை எந்த வியாதியும் மேற்கொள்வதில்லை. இந்த சரீரத்தை எந்த விஷக்கிருமியும் தீண்ட முடியாது. இயேசு ஆண்டவர் இருந்த வண்ணமாக இந்த பூமியிலே நாங்களும் இருக்கிறோம். அதே 33 வயது இப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கிறதற்காக சோத்திரம். அதே பலன் எங்களுக்கு இருப்பதற்காக சோத்திரம். 33 வயசுல உள்ள இயேசு ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக சோத்திரம். உம்முடைய பலனாலே எங்களை நிறைப்பதற்காக உமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமென். நான் பேசுனதுக்கு அப்படியே கண்டினியூஷன் மாதிரி தான் எங்கள் அப்பா பேசினாருன்ற நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதில் நான் வந்து யோசபாத் மட்டும் பேசினேன். எங்கள் அப்பா அங்கேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் அவர் கொண்டு போன ஐ ஃபெல் திஸ் இஸ் அ மூவ் ஆஃப் காட். ஐ மீன் மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிற மாட்டேன் இருக்கிறேன். யோசபாத் அவருடைய ஜனங்களும் அவரோட உடைமைகளை கொள்ளையிட்ட வந்தபோது அவள் கண்ட ஏராளமான பொருட்களையும் பிரதிகளையும் உறிந்து போட ஆடை அவன் தங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடதா இருந்தது. 3 நாளைக்கு கொள்ளையிட்டார்கள். நான் சொல்றேன், இன்றையிலேருந்து 3 நாளைக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்க அதை எடுத்துக்கொள்ள போறீங்க. அது அவ்வளவு மிகுதியா இருந்தது, அவ்வளவு மிகுதியா இருந்தது. ஆமென். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்பது the valley of blessing. valley of blessing. நான் உங்க வாழ்க்கையில தீர்க்கதரிசியமாக கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக தேவனுடைய அந்த இடத்துல நிக்கிறேன். நான் தீர்க்கதரிசனமா வந்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில the valley of blessing is opened right now. It's opened right now. Thank you Jesus. Thank you Lord. Mantikraba, you will have the spoils. You will have the spoils. You will have the spoils. Hallelujah. Hallelujah. ஒரு கிரேட் விக்டரிக்கு அப்புறம் ஒரு ஸ்பாயில்ஸ் இருக்கும். அப்பனா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ பிசாசோட எல்லாவற்றையும் நீங்கள் வந்து உறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நீங்கள் உறிந்து கொள்வீர்கள். பெராக்காவில எப்படி இந்த வேலி ஆஃப் பிளெஸிங்ல 3 நாட்கள் வந்து கொள்ளையிட்டாங்களோ, 4ஆம் நாள் பெராக்காவில கூடினார்களோ, நான் சொல்றேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த வேலி ஆஃப் பிளெஸிங், வேலி ஆஃப் பிளெஸிங், நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அநேகமாய் ஆசீர்வாதங்களுக்கு உண்டாயிருக்கும்.
From today you will see the miracle of God. I pronounce the grace, I pronounce the healing, I pronounce உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாகும். சுகம் வந்து இட்ஸ் ஸ்பாயில் உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால. பிசாசு உங்க வாழ்க்கையில எந்த விதமான மரணத்துக்கு எதமான வியாதியை கொண்டு வந்தாலும் சரி, இன்றைக்கு அற்புதம் உண்டாகும். பிகாஸ் we took part in the communion. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் உண்டாகும். நான் தீர்க்கதரிசனமா உங்கள் வாழ்க்கையில இருக்கிறேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. If I'm a prophet of God, I decree and declare over my people. I speak an open door in the name of Jesus. What are the enemy has shut? If the healing is shut, உங்க வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி ஷட்டா இருந்தா, ஐ ஸ்பீக் அன் ஓப்பன் டோர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வேலி ஆஃப் பிளெஸிங் திறப்பதாக என்றான் ஜெபிக்கிற ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Lord. I decree and declare in the mighty name of Jesus. Father, you always hear my prayers, oh Father. நீ என் ஜெபத்தை எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கதவுகளை திறக்கப்படுவதாக. let the valley of blessing உண்டாயிருப்பதாக. என் ஜனங்கள் வீடுகளை கட்டுவார்களாக, என் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்களாக, கனிகளை புசிப்பார்களாக. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருக்கும் கனி புசிக்குமா இருப்பதில்லை. Take this word, take this word. Hallelujah, hallelujah. You will have a spoils. You will have a spoils. Thank you, Jesus. Thank you, Lord. You will have the spoils, says the Spirit of living God. Thank you, Lord. Riman tekrahondorbo, Riman takarahaturabo shiraba. You will have a healing in your body. Right now, I decree and declare, you will have a healing in your body. Thank you, Lord. Miracle is happening right now in the name of Jesus. Miracles are in my command of my word. I decree and declare. Those who are watching me right now இந்த யூடியூப்ல எதுலையாவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். I take authority in the name of Jesus. I speak a divine healing in the name of Jesus. I command and let the storehouse of heaven be open unto them in the name of Jesus. இப்பொழுதே வானத்தின் பணகணிகள் திறக்கப்படுவதாக, இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்றான் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Expect a miracle, expect a miracle right now, expect a miracle right now, right now, expect a miracle. Thank you, Jesus. Thank you, Lord. Ribla handorobro hodrbi hantaraba, rudurbi andarabo shidrbi laharaba, dura henderbi shidrbi laharaba. Thank you, Lord. Thank you, Lord. Remanderebo shidrbi laharaba, mantaka rohudrbo shidrbi laharaba. Thank you, Jesus. Thank you, Lord. Mantero hodrbo chiribi lahandaraba. மாறால நற்குணசாலிகளா இருப்பீர்கள். கர்த்தர் சொல்றார், நீங்கள் நற்குணசாலிகளா இருப்பீர்கள். மீதிரிபோ ரோஹுர்பி ஆண்டரபா, நீங்கள் நற்குணசாலிகளா இருப்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உங்கள் இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது, உங்கள் சிந்தைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் நற்குணசாலிகளா நீங்கள் இருப்பீர்கள் என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க அப்பா சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 17:10-11 படி இவர்கள் நற்குணசாலிகளா இருப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மண்டா பிரஹூஸ் துரபி அண்டேரபி சேடர்பி லஹந்துரபா. தேங்க்யூ லார்ட். இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறதால நிச்சயமாய் ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்ட் இன்றைக்கு உண்டாயிருப்பதாக. Lord, let them see the miracle today. Let the testimonies pop up like a popcorn, like Father. And இப்பொழுது testimonies உண்டாவதாக என்ற கட்டளை. I open the door of testimonies in the name of Jesus right now. Thank you, Lord. Testimonies open ஆவதாக. இவர்கள் வாழ்க்கையில miracles open ஆக்கான ஸ்தோத்திரம். Testimonies உண்டானக்காக ஸ்தோத்திரம். ஓப்பன் டோர்ஸ் உண்டானக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படி செய்த உன் நாமத்தை உயர்த்தனக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். I break every bondages in the name of Jesus. Tetelestai, it is finished என்று நீங்க சொன்னக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தாப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கல்லுக்கு சமானமான வயது திரும்ப வாழவது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் அவர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். Amen. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Rayman Chikraba. எல்லாரும் உங்க கரங்களை இப்படி எடுத்துக்கோ. I want to bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உண்மை கிருபையா இருக்க கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷலோம் ஷலோம் ஷலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது. டுடே யூ வில் see the miracle of God. You will see the open door testimony. You will receive the healing, and today is the day of the encounter. You will testify. உங்கள் வாழ்க்கையில டெஸ்டிமனி உண்டாச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. 9994747045. இல்ல நான் வந்து டெஸ்டிமனிஸ்ல போடுவேன்னா ஐ என்கரேஜ் யூ டு ஷேர் த டெஸ்டிமனி. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் த்ரூ பார்ப்பீங்க. த வேலி ஆஃப் பிளெஸிங் இஸ் ஓப்பன் ரைட் நவ். பெராக்கா பெராக்கா. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். காட்